ராமநாதபுரத்தில் டைட்டானிக் கப்பல் பார்த்தோம், அதுக்கப்புறம் தாஜ்மஹால் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா அவதார் வேர்ல்டு. ஸோ அவதாருங்கிறது தெரியும், ஒரு வேற்று கிரகவாசியை நம்ம ராமநாதபுரத்துக்கு வந்திருக்காப்புல. இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருந்தாங்கன்னா, டெல்லியில் உள்ள நம்மளுடைய ஆக்ராவில் உள்ள தாஜ்மஹாலே ராமனுக்கு கொண்டு வந்த மாதிரி அவதார் வேற்று கிரகவாசி அவர் குடும்பத்தோட உள்ள விஷயத்த அண்ணே ராம்நாட்டில் சூப்பராக கொண்டு வந்திருக்காப்புல. இதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா மேலே ஒரு டிராகனை பார்த்தாலே தெரியும், அது நல்லா ரெக்கையை விரித்து ஆன்னு வந்து ஒரு தீவு வாயிற ஒரு சுச்சுவேஷனில் மட்டும் பார்த்துட்டு இருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே அந்த வேற்று கிரகவாசி நம்மளை வரும்போதே வாங்க வணக்கம் அப்படின்னு சொல்லி தலையாட்டிகிட்டு இருக்காரு. இந்த ஒரு அவதார் பொருட்காட்சி வந்து பார்த்தோம்னா என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னா, வருகிற நாளைக்கு, அதாவது மே 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி இருக்குன்னு சொல்கிறாங்க. உள்ளே ஏகப்பட்ட பொருட்காட்சிகள், ராட்டினங்கள், கடைகள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவம். ஒரு 15 நிமிஷம் உள்ளே இருந்தோம்னா ஒரு வேற்று கிரகத்தில் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி அனுபவங்கள் கொண்டு இருக்கிற ஒரு சூப்பரான அவதாரம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தோம்னா மேக்கிங் வீடியோ. இது முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு உள்ளே போய் அந்த லைட்டிங் எஃபெக்ட் எல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். உள்ள பொருட்காட்சிகள், ராட்டினங்கள் எல்லாத்தையுமே பார்ப்போம். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தோம்னா இவர் தான் அவதாரோட ஹீரோ. ஸோ இதுக்குன்னே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைனமிக் மோட்டர்லாம் யூஸ் பண்ணி அந்த தலை வந்து சுற்றிக்கிட்டே இருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க. உள்ளே நிறைய என்ன சொல்கிறாங்கன்னா, வாட்டர் ஃபால்ஸில் தண்ணி வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நிறைய வகையில் இந்த மாதிரி பொம்மைகள், அதுக்கப்புறம் டைனோசர்ஸ் எல்லாமே மூவ் ஆகிற விஷயங்கள் நிறைய உள்ளே இருக்குது. மேலே நம்ம பார்க்குற இந்த டிராகனுமே ரொம்ப நேரமாக வந்து மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதை பார்க்கும்போது நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாமே ஒரு புது அனுபவமாக இருக்கும். தில் அனுபவங்கிறத தாண்டி ஒரு வேற்று கிரகத்தில் இருக்கிற ஒரு அனுபவத்தை கொடுக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உள்ளே போய்கிட்டு இருக்கோம். இதுதான் அந்த என்ட்ரன்ஸு. அந்த படம் முழுவதுமாக ஒரு கோயிலுக்குள்ளே தான் போகும். கோயிலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேர்கள் இருக்கும். ஸோ வேர்களை தாண்டி தான் உள்ளே போய்கிட்டு இருக்கோம். போயிட்டோம் அப்படின்னா உலகத்தை தாண்டி வேற ஒரு உலகம் இருக்கிற ஒரு கற்பனை போய்கிட்டு இருக்கு. அந்த ஒரு இடங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். முழுவதுமாக ஒரு குகைக்குள்ளே நம்ம போனால் சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய வேர்கள் இருக்கும். அந்த வேர்களை கடந்து தான் நம்ம உள்ளே போய்கிட்டு இருக்கோம். உள்ளே போன உடனே ஒரு புதுவிதமான உலகத்தை நம்ம கண்டிப்பாக பார்க்க நம்ம போய்கிட்டு இருக்கோம். அவதார் படத்தோட கான்செப்ட் என்னன்னா, அந்த நாட்டை வந்து அந்த வேற்று கிரகத்தை எதிராளிங்க பிடிக்க வருவாங்க. அவங்களோட சேர்ந்து ஒரு ஹீரோயின் சண்டை போடுவாங்க. ஸோ அப்போ நேச்சுரலாக என்ன நடந்துச்சு, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வித்தியாசமான மரங்கள், நிறைய காளான்கள் தான் இருக்கும். அது எல்லாத்தையுமே அண்ணன் ரொம்ப சூப்பராக வெடிச்சிருக்காங்க. எல்லாத்துலேயுமே லைட் செட்டிங் போட்டு. இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி அந்த அவதார் உலகத்தில் என்னென்ன இருந்துச்சோ அது எல்லாமே ரொம்ப காளான அந்த செடிகள் எல்லாத்தையுமே ரொம்ப தத்ரூபமாகவே உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. நம்மளோட ரைட் சைடு லெஃப்ட் சைடையும் இந்த ஒரு மரம் வந்து அந்த படம் முழுக்கமே வரும் அவதார் ட்ரீ அப்படின்னு. அதுலேயுமே வந்து பார்த்தோன்னா நிறைய வேர்கள் சுற்றின ஒரு விஷயத்தை மெயினாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த அவதார் ட்ரீ சுற்றி தான் அந்த படத்தில் முக்கால்வாசி கான்செப்ட் நடக்கும். உள்ளே நம்ம வந்து ஆடியோவில் பார்த்துட்டு இருந்தாலும் பேக்ரவுண்டில் வந்து அந்த மியூசிக்ஸ் எல்லாமே அவதார் ட்ரீ, அவதார் உலகத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மரம். இந்த மேலே உள்ள ஒரு ரவுண்ட் டிஸ்க் வந்து அப்போதுலேருந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம தாண்டி கிராஸ் பண்ணி போகும்போது இந்த ஒரு ட்ரீலையுமே நம்ம பார்க்குறோம். உள்ள அந்த லைட்டிங் எஃபெக்ட்லாம் வேறு லெவலில் இருக்குது. எப்போவுமே அவங்க வந்து தாஜ்மஹால், டைட்டானிக்லாம் போடும்போது மூவிங் கான்செப்ட்ஸ் கிடையாது, அதாவது எதுவுமே நகராது. ஆனால் இதில் வந்து பார்த்தோம்னா அந்த லைட்டிங்ஸ் எஃபெக்ட்டு, அந்த மரத்தோட விஷயங்கள் வந்து நம்மளுடைய குழந்தைகளை வந்து மைண்ட் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள மெரிசாக வச்சுருக்காங்க. காளான்கள், அது ஒரு டிஃப்ரெண்ட்டான காலம் நம்ம பார்க்குறோம், ஒரு பிங்க் கலரில். ஸோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் இதை பார்த்து ரசிக்கிறதுக்கும் ஒரு சூப்பரான ஸ்பாட்டு. அவதார் நம்ம ராம்நாடுக்கு வந்துருச்சு. இந்த அவதார் அப்படின்னு சொல்லலாம், இவங்க தான் அந்த படத்தோட ஹீரோயின். ஸோ அவங்களுமே அந்த கையில் வந்து வெப்பன்ஸ், அந்த ஆயுதங்கள் எல்லாமே வச்சுட்டு நம்ம வர்றவங்க எல்லாமே வணக்கம் சொல்லி டாட்டா சொல்கிற மாதிரி கண்காணிச்சிட்டு இருக்க மாதிரி நிற்கிறாங்க. ஹீரோயின் ஆஃப் அவதாரையும் அண்ணன் இங்கே நிற்க வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதுவும் வந்து அவதார் படத்தோட ஒரு அந்த மரம், செடி, கொடிகளில் ஒவ்வொரு விஷயத்தில் ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்போம். படம் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். வேற்று உலகத்தில் இருக்கும்போது அந்த பாட்டம் லேயர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி விளக்குகளோட தான் கலர் கலராக இருக்கும். அதையுமே உள்ளே வச்சுருக்கிறனால ஸோ நம்மளுக்கே வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். நம்ம இங்கே தான் இருக்கோமா இல்லை ஏதோ வேற்று கிரகத்துக்கு போயிட்டோமாங்கிற அளவுக்கு உள்ளே வந்து பார்க்குறோம். அப்படின்னா இது வந்து ஒரு கரடி. அதே மாதிரி நம்ம அவதார் படத்தில் பார்த்தோம்னா இந்த உயிர் ஒளி வீசும் மரம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆரோ மரம், வில்லோ மரம் அப்படின்னு. இந்த அவதார் படத்தை இதோட மூதாதையர்களோட ஆண் மக்கள் இங்கே தான் இருக்கிறதா ஒரு கான்செப்ட். நிறைய அவதார் உள்ள எல்லா மக்களுமே இதில் வந்து அந்த சடையை வந்து முடிச்சு போட்டுக்குருவாங்க. அந்த ஒரு விஷயத்தையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி ஸ்க்ரீன் போட்டு ரொம்ப தத்ரூபமாக வச்சு உள்ளே வந்து ஒரு ஏலியன் எப்போவுமே நிற்கிற மாதிரி ஒரு கான்செப்டே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அவதார் யூனிட்டில் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஃபுல்லாக பிங்க் லைட்டில். அதே மாதிரி ஜாக்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிருகம், நம்மளுடைய கரடி, தாடியெலாம் வச்சு வேற்று கிரகத்தில் எப்படி இருக்கிற கான்செப்டை உள்ளே காமிச்சிருக்காங்க. அங்கே உள்ள மரம், செடிகள், கொடிகள் எல்லாமே உலகத்தை கம்பேர் பண்ணும்போது அது வேறு மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட். வாவ், ஒட்டகச்சிவிங்கி, அதாவது வேற்று கிரக ஒட்டகச்சிவிங்கி அப்படின்னு சொல்ல முடியும். இது கலரே வித்தியாசமாக இருக்கும். ஸோ அந்த ஹைட்டில் அந்த ஆடிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே நம்ம உள்ளே போகிறோம் அப்படின்னா இதுக்குள்ளே வந்து நிறைய காளான்கள், முட்டங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ தரைத்தளம் முழுவதுமாக நிறைய செடிகளோடு இருக்கிறனால லைட்டிங்ஸ் எஃபெக்ட் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த உயிர் ஒளி வீசும் மரங்கிற கான்செப்ட் தான் நம்மளை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த இடத்த விட்டு நம்மளை நகரே விட மாட்டுது. ஸோ நீங்கள் வந்தாலுமே இதை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம உள்ளே போகிறோம் அப்படின்னா டைனோசரஸ்,
அதாவது உலகத்தில் இருக்கிற டைனோசர்ஸ் கான்செப்டை விட இங்கே இருக்கிற அந்த ஏலியனோட டைனோசர்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. அதுலேயுமே மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்கறனால இது நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கிறது கண்டிப்பாக உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணும். அதற்கு மேலே வந்து பார்த்தோம்னா அவதாரோட ஹீரோ ஸோ பார்த்தீங்கன்னா தரையிலேருந்து கிட்டத்தட்ட 20 அடி உயரத்துக்கு மேலே நிற்கிறாப்புல, தனியாக நின்று ஆடிக்கிட்டு நம்மளை எல்லாத்தையும் வரவேற்றுக்கிட்டு இருக்காப்புல. அவங்களும் ஆயுதங்களோட ஒரு போருக்கு வந்து எப்படி இருப்பாங்கிற விஷயத்தையுமே இதுக்குள்ளே பண்ணியிருக்காங்க. நிறைய வகையான மிருகங்கள், அதுக்கப்புறம் அவதாரில் உள்ள மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவதார் யூனிட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த சைடு பார்த்தோம்னா இது என்ன மிருகங்களை நம்மளால் கண்டுபிடிக்க முடியல, அந்தளவுக்கு ஒரு வேற்று கிரகத்தில் இருக்கப்பட்ட ஒரு மிருகங்கள். அதுவுமே வந்து பார்த்தோம்னா அந்த கொடியோடு இணைச்சிருக்காங்க. சொக்காரோட ஒரு அனகோண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த மரக்கிளையை சுற்றி அந்த படத்தில் வந்து ஒரு பாம்பு மூமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதையுமே நம்மளுக்கு கொடுத்துருக்கறனால அதுக்கு பின்னாடி உள்ள அந்த பாறைகள், அதில் உள்ள அந்த செடி கொடிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூனிட்டை நம்ம சுற்றி பார்க்குறது கரெக்டாக இங்கேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். ஸோ அந்த நேரத்தில் ராம்நட்டில் இருக்கிற நம்மளை வந்து ஒரு வேற்று கிரகத்துக்கு ஏலியன்ஸ் கூட கூட்டிகிட்டு போகிற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நம்மளை சாய்ராம் என்டர்டெயின்மெண்ட்ஸ் இங்கே பண்ணியிருக்காங்க. மே 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதாவது நாளையிலேருந்து. ஸோ குடும்பத்தோட கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். வேறு லெவல் ஃபீலை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அந்த சவுட்ரிங் லைட் எஃபெக்ட்டு ஒளியோடு சேர்த்து நம்ம வேறு எவ்வளோ கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவோம். ஸோ நாளையிலேருந்து தொடங்குற இந்த ஒரு ஃபங்க்ஷன் மிக குறைந்த கட்டணத்தில் நடக்குது. இதை தாண்டி உள்ள ராட்டினங்கள், பொருட்காட்சிகள், உணவுகள் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ஒரு கோடை திருவிழாவை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம ராம்நாட்டில் இருக்கிற நல்லமால் திடல் நம்ம மகனூர் பட்டில் அருகில் தான் இருக்குது. சாய்ரா யூனிவர்ஸை பண்ண இந்த அவதார் 2026 கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள்.